இந்த வீடியோவில் நம்ம ஆட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது அணுக்கள்னா என்னன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம மண்பானையில் இருக்க தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த வீடியோடைய முடிவில் நான் மின்னழுத்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஏசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து மாலிகுல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து ஏர் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம மண்பானையில் இருக்க தண்ணி எப்படி ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏர் ப்ரெஷர் காற்றழுத்தம் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மின்னழுத்தம் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ மின்னழுத்தம் அப்படின்னா என்னென்னு தெரியணும்னா நம்மளுக்கு ஆட்டம்னா என்னென்னு தெரியணும். ஆட்டம் அப்படின்னா என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆட்டம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்தின வீடியோவில் மாலிகுல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதாவது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் மாலிகுல்ஸ். குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ்னால் என்ன, மாலிகுல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு காஃபி இருக்குது. அந்த காஃபியில் காஃபி பவுடர், சுகர், பால் சேர்த்தா அது காஃபியாக மாறுது. அதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அது உருவாகிறதுக்குன்னு ஒரு மூலப்பொருள் இருக்கும். அதுதான் நம்ம மூலப்பொருள்னு சொல்கிறோம். அதுதான் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா தண்ணியில் ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் தண்ணியை உருவாக்குது. ஹைட்ரோஜன்ன்றது ஒரு ஆட்டம், ஆக்சிஜன்ன்றது ஒரு ஆட்டம். ஸோ இந்த ரெண்டு ஆட்டமும் சேர்ந்து தண்ணிக்கான மூலக்கூறை உருவாக்குது. இதுதான் நம்ம மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் இதை ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு மாலிகுல்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முந்தின வீடியோவில் மாலிகுல்ஸ்னால் என்னென்னு போட்டிருப்போம், அதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆட்டம்னா என்னென்னு பார்ப்போம். ஆட்டம் அப்படின்னு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பர் கம்பியை நம்ம ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்பைரலாக சுற்றி அதோடைய ரெண்டு முனையில் ₹1 எல்இடி பல்பை வச்சுட்டு அந்த காப்பர் கம்பி பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை கொண்டு வந்தோன்னா அந்த எல்இடி பல்ப் எரியும். இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்னா, அங்கே ஏதாவது பேட்டரி வச்சோமா நம்ம? இல்லை. அங்கே ஏதாவது கரண்ட் கொடுத்தோமா? இல்லை. ஆனால் அந்த பல்ப் எப்படி எரிஞ்சது? காப்பருக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அந்த பல்பை எரிய வைக்க? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, மின்னல் வருது இல்லைங்களா? மேகமும் மோதுதுன்றாங்க. அப்படி மோதும் போது மின்னல் வருதுன்றாங்க. மேகத்தில் என்ன கரண்ட் இருக்குது? அங்கே எங்கே பேட்டரி இருக்குது? அங்கேருந்து எப்படி நம்மளுக்கு மின்னல் வருது? அதுவும் அந்த மின்னல் எப்படி பூமி வரைக்கும் கீழே வருது? மூணாவது கொஸ்டின் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா காயில்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. டெஸ்லா காயிலில் மின்சக்தியை காற்று மூலமாக கடத்த முடியும். அதாவது ஒரு பல்பை எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாமல் எரிய வைக்க முடியும். அந்த டெஸ்லா காயிலில் நம்ம கரண்ட்டை செலுத்தினோன்னா அந்த கரண்ட்டு காற்று வழியாகவே நமக்கு ஒரு பல்பையோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் பொருளையோ ஓட வைக்கிறதுக்கு ஆற்றல் கிடைக்கும். அது எப்படி ஆற்றல் கிடைக்குது? காற்று வழியாக எப்படி நம்மளுக்கு கரண்ட் வருது? அப்போது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு ஆற்றலால் நிரம்பியிருக்கு. அந்த ஆற்றல் சாலிட்லேயும் இருக்குது, லிக்விட்லேயும் இருக்குது, கேஸ்லேயும் இருக்குது. அந்த ஆற்றலை தான் நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லையே, ஆட்டம்னா வேறு மாதிரி சொன்னாங்களே. ஒரு மில்லிமீட்டர் அளவில் ஒரு பொருள் எடுத்து அதை 10 மில்லியன் அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக நறுக்குனா அதில் வர பீஸ் தானே ஆட்டம். இல்லை, ஒரு பொருள் எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கி அதில் உடைக்கவே முடியாத அளவுக்கு லாஸ்ட்டாக வர பீஸ் தானே ஆட்டம் அப்படின்னாலும் அதுவும் உண்மை தான். ஆனால் அந்த லாஸ்ட்டாக வர பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் தான் ஆட்டம். அப்படி அதுக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் இருக்கிறது தான் ஆட்டம். இந்த ஆட்டமுக்கு நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிறது எலக்ட்ரான். இந்த நியூக்ளியஸ் உள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராஃபில் நீட்டாக ஒரு கோடு போட்டு நடுவில் ஒரு கோடை போட்டு இந்த பக்கம் பாசிட்டிவ், அந்த பக்கம் நெகட்டிவ், நடுவில் இருக்கிறது 0 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த புரோட்டான்ன்றது பாசிட்டிவ், நெகட்டிவ்ன்றது எலக்ட்ரான், நடுவில் இருக்க 0 தான் நியூட்ரான், அது நியூட்ரல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இது எப்படி ஒரு பொருளை உருவாக்குது அப்படின்னா, அதுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தையே எடுத்துக்காட்டாக எடுத்துப்போம். சோலார் சிஸ்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த சோலார் சிஸ்டத்தில் சூரியன் அப்படின்றது கரு. அந்த சூரியனை சுற்றி தான் இந்த பிளானட் எல்லாமே சுற்றுது. அதே மாதிரி நியூக்ளியஸ் அப்படின்றது தான் ஆட்டம்க்கு கரு. அந்த நியூக்ளியஸை சுற்றி தான் எல்லா எலக்ட்ரானும் சுற்றுது. ஸோ இப்போ இந்த யூனிவர்ஸோடைய இமேஜை பாருங்கள். இந்த யூனிவர்ஸே புகை மண்டலமாக காட்சி அளிக்குது. இப்போ இதில் பூமி எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் அதுக்குள்ளே
ஒரு ஆற்றல் இயங்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஆட்டம்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இயங்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டம்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குது. ஸோ இப்போ இந்த ஆட்டம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூமியில் மொத்தம் எத்தனை வகையான ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 118 வகையான ஆட்டம் இருக்குது. இந்த பீரியாடிக் டேபிளை பாருங்க. இந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே ஒவ்வொரு வகையான ஆட்டமால் உருவானது. சரி, ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ முக்கியமாக நம்ம எதுக்கு போட்டோம் அப்படின்னா, மின்னழுத்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், இந்த ஆட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை போட்டோம். ஸோ மின்னழுத்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது போதும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மின்னழுத்தம் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.